ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம கார்டனில் புதுசாக என்ன இருக்குது, என்ன பறிக்கலான்னு பார்த்தாக்க, இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக சூப்பராக மாங்காய் இருக்குது. 2 வகையான மரம் இருக்குங்க. இது ஊறுகாய் போடுறது. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, கொத்து கொத்தா, அது செம்ம புளிப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்ற மாதிரி மாம்பழம். இது இனிப்பாக இருக்கும், காயாகவும் இனிப்பாக இருக்கும். பழம் பழுத்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயுமே நிறைய பிஞ்சு மரம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பூ இருந்தது. ஆனால் புயலுக்கு ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போது அதுலேருந்து தப்பிச்சு ஒரு 20, 30 மாம்பழம் அப்படியே மேலேயே இருந்தது. கொஞ்சம் பாதி பழுக்காமல் இருந்தது. அணில் சாப்பிட்டு போயிடும். அங்கே பாருங்கள், சாப்பிட்ருக்கு. என்னால் ஏறி பறிக்க முடியாது சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பறிக்கலான்னு சரி, ஒன்றொன்னா கீழே விழுந்து அப்படியே ஒரு இதாக நம்ம எடுத்து வச்சோம்னாக்கா அடிபட்டு நல்லா இல்லாமல் போகுது. சரி, எடுத்து மேலே பறிச்சிருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏறிட்டேன். மரத்து மேலேயே லேட்ரு போட்டு ஏறிட்டேன். இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சைஸுக்கு இருக்குது. நல்ல பெரிய மாம்பழமாக இருந்தது, மாங்காயாக இருந்தது. இந்த தண்ணி அந்த மாங்காய் மேலே பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி கருப்பாகிடுது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த தண்ணியை ஃபுல்லாக இது பண்ணிட்டேன், கீழே வடித்து விட்டுட்டு மேலே தொடச்சிட்டோம்னாக்கா அந்த கருப்பாக இருக்காது. இல்லைன்னா என்ன ஆகும், போன வாட்டி பறித்து வைக்கும்போது அந்த தண்ணி பட்ட இடம் ஃபுல்லாக கருப்பாகி போச்சு, நல்லாவே இல்லை. இந்த மாங்காய் நாளைக்கு தான் பறிக்கணுங்க. பாருங்கள், பறிச்சது போக எவ்வளோ மாங்காய் நம்ம செடியில் இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக இருக்குது. இது ஊறுகாய்க்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம புளிப்பாக இருக்கும். இதை ஒரு நாள் பறித்து ஊறுகாய் போடலாம். இதுவுமே கரெக்டாக வந்துருச்சு பக்குவத்துக்கு, ஊறுகாய் போடுற மாதிரி. இது ஒரு 2, 3 நாள் கழித்து அரோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பறித்த வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். அடுத்து என்ன இருக்காங்க, இங்கே பாருங்கள், கல்லாமணி மாங்காய். இது பாருங்கள், இது நிறையாவே பூ விட்டுருந்தது. சரி, எப்போவுமே வருஷம் 2, 3 அந்த மாதிரி தான் இது காய்க்கும். ஏன்னா குட்டி மரமாக தானே இருக்குது. அதனால் இந்த வாட்டி சரி நிறைய பூ வச்சுருக்கு, இந்த வாட்டி தான் நிறையா வரும் போல் அப்படின்னு பார்த்தா அதே 2 மாங்காய் தான். சீசன் 2 மாங்காய் மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, இது வரைக்கும் பறித்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது என்னன்னாக்கா பங்கனப்பள்ளின்னு சொன்னாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்கணும், என்ன மாம்பழம் இது அப்படின்ட்டு. இது அப்படியே பழுக்க வச்சு சும்மா சூப்பராக சாப்பிட்லாம் 10 நாளைக்கு. அடுத்து நம்ம இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வேறு என்ன காய் இருக்குது, இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்கு என்ன காய் இருக்குதுன்னு பார்க்கணுங்க. நம்ம கார்டனுக்கு போனேன், ரெகுலராகவே நமக்கு தக்காளி தான் சூப்பராக கிடச்சிக்கிட்டே இருக்குது ரெகுலராக. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஹார்வெஸ்ட்டு முடிய போகுது. தக்காளி விதை போட்டு வச்சுருக்கேன், அது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 10, 15 நாள் ஆகும். விதை போட்டு ஒரு 4 நாள் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தக்காளி எல்லாம் அடுத்த இது தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டிலாம் 1, 2 தான் கொடுக்கும். இது ஃபுல்லாக பழுத்து போச்சு. நம்ம 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுலேயுமே நல்ல பழுத்து போய் எடுத்தேன். இந்த வாட்டியுமே சூப்பராக பழுத்து போயிருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதெல்லாம் சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அடுத்து காய்ப்பு வந்துடும் எனக்கு. இது இருக்கும் திட்டக்கட்ட எனக்கு 10 நாள். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி பறித்த பழம், இப்போ பறிக்கிற பழம், இதெல்லாம் நமக்கு எப்படியா இருந்தாலும் 10 நாள் வரும். அப்புறம் நம்ம போட்ட விதை காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 45 நாள்லேயே நமக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த தக்காளி. ஃபுல்லாக புல், இதெல்லாம் செதுக்கிட்டு இன்னும் அழகாக வச்சு விடணும் செடி. கண்ணா பின்னான்னு வச்சுட்டேன் தெரியாமல். பத்தாதுக்கு ஊருக்கு அங்கே இங்கேன்னு போகிறனால களைச்செடியெல்லாம் ஏகப்பட்ட செடி. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயும் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக
பூசணிக்காய் அந்த பக்கம் போயிருந்தது. அங்கே பாருங்கள், அதுக்கு அந்த பக்கம் போயிருந்தது. அதை எடுத்து இந்த பக்கம் விட்டுருவோம். ஏற்கனவே சொரக்காய் ஒன்று அப்படி தான் குட்டியாக இருக்கே, ஒரு 2 நாள் கழித்து இந்த பக்கம் விட்டுறலான்னு பார்த்தா 2 நாள் கழித்து பறிக்கிற மாதிரியே ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாடு பாதி கடித்து நாசம் பண்ணிடுச்சு. இதை அந்த பக்கம் இருந்ததை இந்த பக்கமாக திருப்பி விட்டாச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா சூப்பராக பழுத்து எடுக்கிறேன். அணில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அணில் இங்கே வந்துட்டு 1 2 தக்காளி தான் கடிச்சு வச்சுட்டு போகுது. மாடியில் பார்த்திங்கன்னா காயை கூட கடிச்சு வைக்கும். இங்கே வர்றது கிடையாது. வெள்ளரிக்காய் பாருங்கள், பார்க்கவே இல்லைங்க. நிஜமாகவே இது வெள்ளரிக்காய் பச்சை கலரில் இலை மாதிரியே இருக்குது. சின்னதாக இருந்ததுன்னா அது என்னன்னாக்கா உள்ளே போயிட்டு இருக்கிறதுனால சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், 3 4 வெள்ளரிக்காய் பழமாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே நான் சரியாக கவனிக்கவே இல்லை. 3 பழம் அது மாதிரி இருக்குது. 4வது முத்துன மாதிரி இருக்குது. அதையுமே பறிக்க முடியாத அளவுக்கு முத்துன மாதிரி இருக்குது. சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வெள்ளரி பிஞ்சு ஒன்று இருக்குது. இது இப்போ பறிக்க முடியாது, நாளைக்கு தான் பறிக்க முடியும். ரொம்ப குட்டி. தக்காளி கொஞ்சம் நல்லா பழமாகவே தான் இருக்குது. இது கொஞ்சம் அரைப்பழமாகவும் பறிச்சுக்குவோம். பறிச்சுட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம். வெயில் சரியான வெயிலுங்க, பயங்கர வெயில். தர செடியே துவண்டு போச்சு. மாடியிலேயே அப்படி தான் இருக்குது. கத்திரிக்காயும் சூப்பராக பறிக்க ஆரம்பித்தாச்சு. கத்திரிக்காயும் நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காயாக ஒரு 4 கத்திரிக்காய் கிடச்சிது. பிஞ்சா போட்டாக்கா நல்லா இருக்குது பச்சை கத்திரிக்காய். கொஞ்சம் அதுவே பெருசாக போட்டாக்கா அது நல்லாவே இல்லைங்க. அதனால தான் பிஞ்சாவே பறிச்சுக்கிட்டேன். பெருசாக பறிக்கும்போது அது ஒரு மாதிரி லைட்டாக கசப்பாக இருந்த மாதிரி இருக்குது. பிஞ்சு கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் வெள்ளை கத்திரிக்காயுமே அப்படி தான் இருந்தது. அதனால் ஓரளவு மீடியமாக இருக்கும்போதே பறிச்சிடுறது. கொஞ்சம் ஒரு 2 நாள் கழித்து பறிக்கலாம், பெருசாகட்டும்ன்ட்டு பெருசாக்கி ஒரு வாட்டி பறித்து அறுத்து பார்த்தேன். உள்ளே விதை வச்சிருச்சு. அதனால் சரி ஓகே, குட்டி குட்டியாகவே எடுப்போம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே ஒன்று பார்க்கவே இல்லை. இதையுமே நம்ம பறிச்சுக்கலாம். பறித்து அங்கங்கே ஏற்கனவே பறித்த கத்திரிக்காய் எல்லாமே அங்கங்கே வச்சிடுறது. லாஸ்ட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. சுண்டைக்காய் கொஞ்சம் இருந்ததுங்க. சரி, சுண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு. அதனால் அது கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் நமக்கு சுண்டைக்காய் கிடைக்கிறது. இதான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறேன். ஒவ்வொரு சுண்டைக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும்பாங்க. இது மீடியமாக பெருசாக்காமல் மீடியமாக இருக்கும்போதே எடுத்துடலாம். அப்போ குழம்புக்கும் டேஸ்ட் இருக்கும், கசப்பும் அவ்வளோவா இருக்காது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். பார்க்க ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. உள்ளே பார்த்தா அவ்வளோ காய் இருக்குது.
போதும் ஒரு நேரம் சமையலுக்கு போதும். கத்திரிக்காய் 4 கத்திரிக்காயும், இந்த சுண்டைக்காவும் வச்சோம்னாக்கா அது போதும். ஓகே மக்களே, இன்னைக்கு சூப்பரான ஹார்வெஸ்ட். பாய்.